Please subscribe Sadhguru Sai Creations. என்டிட்டிஸ் இந்த மாதிரி ஏதாவது நம்மளை ஆக்கியூபை பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு என்ன மாதிரியான சில ஆன்மாக்கள் வந்து அந்த எனர்ஜியை சக் பண்ணி எடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் கனவுல வந்து ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் தாக்கப்படுற மாதிரி கனவு வருது அப்படின்னா என்டிட்டிஸ் மூலமாக வரக்கூடிய நோய்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா திடீர்னு உயிர் போகக்கூடிய தன்மை வரைக்கும் கூட நம்மளை இழுத்துட்டு போய் விடும். அடிக்கடி ஒருத்தவங்க ஃபெயிலியர்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறது, லைஃப்ல என்ன காரியம் பண்ணினாலும் முன்னோக்கி வாழ்க்கை வந்து நகரவே நகராது. இந்த மாதிரி எல்லாம் செய்யறதெல்லாம் லூசுத்தனமா இருக்குனால தயவு செய்து நினைக்காதீங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வேலை இருக்குது. சோல் கனெக்டிவிட்டி இருந்தது அப்படின்னா என் கை வழிய அந்த எனர்ஜிஸ் எல்லாம் நான் இந்த பூமிக்கு கொடுக்குறேன். எவ்வளவோ கோயில்களுக்கு போய் பூஜை பண்ணி அப்பெல்லாம் ரெடி ஆகாத விஷயம் இதை பண்ணினீங்கன்னா ரெடி ஆகும். வணக்கம், நான் ஷாலினி, எனர்ஜி ஹீலர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். மற்ற ஆன்மாக்கள், அதாவது பிற ஆன்மாக்கள், என்டிட்டிஸ் இந்த மாதிரி ஏதாவது நம்மளை ஆக்கியூபை பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய எனர்ஜி பாடியை, அதாவது சூக்ஷ்ம உடல்ல இருந்து வரக்கூடிய சக்திகளை வந்து உங்களுக்கு தெரியாமல் சில என்டிட்டிஸ், சில ஆன்மாக்கள் வந்து அந்த எனர்ஜியை சக் பண்ணி எடுத்துட்ருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த அறிகுறிகளை பற்றி சொல்கிறேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இதில் ஃபஸ்ட்டு சிம்டம் என்னவா இருக்கும் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு தூக்கங்கிறது அறவே இருக்காது. நீங்கள் தூங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்படியே தூங்கினாலும் நிறைய நைட்மேர்ஸ் வரும். நைட்மேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கெட்ட கனவுகள். இந்த கனவுகளில் வரக்கூடிய சில விஷயங்கள் வந்து, அதாவது என்ன நடக்கும்னா, கனவுல வந்து ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் தாக்கப்படுற மாதிரி கனவு வருது அப்படின்னா அதோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து நீங்கள் பயந்து எழுந்திருக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் உங்களை வந்து யாரோ வந்து அடிக்கிற மாதிரியும், உங்களை வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரியும், அந்த மாதிரி ஹெவியான ஒரு எனர்ஜி வந்து உங்கள் மேலே டம்ப் பண்ணி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அடுத்தது வந்து ரொம்ப நாளாக நோய்வாய்ப்பட்டு இருப்பீங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் வந்து சில நோய்கள் வந்து குணமே ஆகாது. கர்மானால் வர நோய்கள்ங்கிறது வேற, என்டிட்டிஸ்னால வர நோய்கள் அப்படிங்கிறது வேற. கர்மானால் வர நோய்களை வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காக இருக்கக்கூடியதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் என்டிட்டிஸ் மூலமாக வரக்கூடிய நோய்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா திடீர்னு உயிர் போகக்கூடிய தன்மை வரைக்கும் கூட நம்மளை இழுத்துட்டு போய் விடும். இதில் சிலது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறது. இதெல்லாம் வந்து என்டிட்டிஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்கும். அடிக்கடி ஒருத்தவங்க ஃபெயிலியர்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறது, லைஃப்பில் என்ன காரியம் பண்ணினாலும் முன்னோக்கி வாழ்க்கை வந்து நகரவே நகராது. அந்த மாதிரி விஷயங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க் எனர்ஜிஸ் கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணி வீடு ஒரு பிரகாசம் இல்லாமல் உங்களை பார்க்கும்போதே பிரகாசம் வந்து தெரியாது. ஏன்னா இதுகளை பற்றியெல்லாம் பேசும்போதே நமக்கு வந்து என்ன ஆகுது, ரொம்ப ஹெவியாக டென்சிட்டியான எனர்ஜிஸ் தான் நம்மளை ஆக்கியூபை பண்ணும். அந்த மாதிரி ஒரு சோல் எனர்ஜிஸ் கூட நீங்கள் வந்து இருக்கிறோன்னு நமக்கு தோணுது அப்படின்னாலே உங்களுக்கு நைட் டைம் நீங்கள் தூங்கும் போதெல்லாம் வந்து உங்களோட பாதம் வந்து ரொம்ப ரொம்ப வலிக்கும். ஏன்னா கால் வழியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சக்தி ஓட்டத்தை முழுமையாக சக் பண்ணும். கால் வழியை தான் சக் பண்ணும். எப்போவுமே என்டிட்டிஸ் வந்து கால் வழியை தான் எனர்ஜியை சக் பண்ணும். ஆனால் டிவைன் பவர் எப்போவுமே நம்மளுடைய தலைக்கு மேலே இருந்து தான் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும், கீழே பூமியிலிருந்து கனெக்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம யாருமே வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து பூமி மாதான்னு ஒன்று இருக்குங்கிறதையே நம்மளாம் மறந்துட்டோம். அப்படி மறந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு சோல்ஸோடைய இந்த பூமிக்கு இருக்கிற கனெக்டிவிட்டியை பொறுத்து அவங்கவுங்களுக்கு உள்ளே இருக்கிற எனர்ஜிஸ் எல்லாமே ரைஸ் ஆக ஆரம்பித்து ஃபஸ்ட்டு அடி வாங்கிறதே வந்து உங்கள் ரூட் எனர்ஜி தான் அடி வாங்குது. ஒரு மரத்தோட வேரை வந்து கெட்டு போச்சு அப்படின்னா ஈஸியாக அந்த மரத்தை வந்து சாச்சிடலாம், இல்லைன்னா வந்து ஒன்றுமில்லாமல் பட்டு போக வைக்கலாம், அழுகி போக வைக்கலாம், என்ன வேணாலும் செய்ய முடியும். அந்த மாதிரி தான் உங்களுடைய ரூட் எனர்ஜி ஸ்பாயில் ஆகியிருக்கு அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம் அதிலிருந்து நம்ம காப்பாற்றுறது. பட் அதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரெமெடி வந்து சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் கடைசியில் நான் அதை சொல்லித்தரேன். சிம்டம்ஸில் வந்து ஃபஸ்ட்டு சிம்டம் வந்து நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு,
பல வழிகளில் உங்களுடைய எனர்ஜி வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நைட் மேர்ஸ் வரும், அந்த மாதிரியெல்லாம் சொன்னேன் இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாதத்தில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜியை வந்து அப்படியே இழுக்கிற மாதிரி தெரியும். ஒன்றா கால் வழியில் இழுக்கிற மாதிரி தெரியும், இல்லை வந்து உங்கள் தலையில் இருந்து இழுக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, பட் வந்து நம்ம சென்ஸ் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டார்டிங்லலாம் நம்ம வீடியோஸில் வேறு டாபிக் வந்து நிறைய நான் பேசியிருக்கேன். ஏஞ்சல்ஸை பற்றி, டிவைன் பவர்ஸை பற்றி, சிம்பிள்ஸு, நம்பர்ஸு நிறைய பேசியிருக்கேன். பட் வந்து சோல்ஸை பற்றியும் ஆன்சஸ்டர்ஸை பற்றியும் இப்போ கொஞ்சம் டாபிக்ஸில் நான் சொல்லியிருக்கேன். பட் இதையெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சேஞ்சஸை உங்கள் லைஃப்பில் கொண்டு வர முடியும். நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் வீடுகளில் வந்து நீங்கள் ஏதாவது உள்ளே இருக்கும்போதே நிறைய பய உணர்வு ஏற்படும். ஸோ நம்மளை வந்து பார்த்திங்கன்னா யாரோ வாட்ச் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று நம்மளை ஆக்கியபை பண்ணுது அப்படிங்கிற சென்ஸு கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு நீங்கள் சாதாரண ரெமெடி பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த பூமியில் வந்து நமக்கு நல்ல சக்திகளும் இருக்குது, கெட்ட சக்திகளும் இருக்குது இல்லையா. இந்த பூமியில் தரையில் உட்காந்து உங்கள் கைகள் இருக்குல்ல, தரையில் உட்காந்து உங்கள் 2 கையையும் தரையில் வச்சு இந்த இடத்துல ஏதாவது என்கிட்ட ஏதாவது எனர்ஜிஸ் கனெக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா என் கைகள் மூலமாக நீங்கள் அந்த எனர்ஜிஸ் வந்து பூமிக்குள்ளே இறங்கட்டும்னு சொல்லிட்டு கையை வச்சு நீங்கள் அந்த மாதிரி சொல்லி பாருங்கள். உங்கள் கை வழியை அப்படியே அது வந்து வேவ்ஸ் மாதிரி பூமிக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இறங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சில சோல்ஸ்னால் ஆக்கியபை பண்ணப்பட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியெல்லாம் செய்கிறதெல்லாம் லூசுத்தனமாக இருக்குனால தயவுசெய்து நினைக்காதீங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வேலை இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம பாதிக்கப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு திங், என்ன தான் வந்து சோல்ஸாக இருந்தாலும் என்டிட்டிஸாக இருந்தாலும் மனுஷனுக்கும் அதுகளுக்கும் இருக்கிற ஃப்ரீக்குவன்சி வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. பட் அந்த எனர்ஜி நம்ம கூட சேர்ந்ததுன்னா நம்ம டோட்டல் லைஃப்பும் வந்து முடிஞ்சு போயிடும். நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய பேரோட லைஃப் வந்து இதனாலேயே ரொம்ப டவுனாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்திருக்கு. ஏன்னா இது நம்ம எவ்ரிடே லைஃப்பில் நடக்கிறது, இதையெல்லாம் ஸ்கிப் பண்ணவே முடியாது. அப்போ என்னென்னா ஈஸி ரெமெடி சொல்லப்போனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் இதுக்காக நீங்கள் வந்து எவ்வளவோ கோயில்களுக்கு போய் பூஜை பண்ணி அப்பெல்லாம் ரெடி ஆகாத விஷயம் இதை பண்ணினீங்கன்னா ரெடி ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள், ஏன்னா நம்பிக்கையோடு பண்ணுங்கன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். பண்ணுங்கள், எனர்ஜி இருக்குது, ரெடி ஆகும், அவ்வளோதான். ஸோ என்னன்னு சொல்லணும், கீழே தரையில் உட்காந்து 2 கைகளையும் இப்படி தரையில் நல்லா ஓப்பன் பண்ணி தரையில் நல்லா கையை வச்சு மனசளவில் சொல்லுங்கள், என்கிட்ட ஏதாவது சோல் கனெக்டிவிட்டி இருந்தது அப்படின்னா என் கை வழியை அந்த எனர்ஜிஸ் எல்லாம் நான் இந்த பூமிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுங்கள். உங்கள் கை வழியை அது இறங்கும். அப்படி இறங்கும்போது கை வலிக்க தான் செய்யும். எந்த ஒரு எனர்ஜியும் உங்களை விட்டு வெளியில் போகும்போது உங்களை கஷ்டப்படுத்திட்டு தான் போகும். அதையும் நான் வந்து இல்லைன்னு மறுக்கலை. கஷ்டப்படுத்துனா அதுக்காக ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் வலிக்கும், அவ்வளோதான். அப்புறம் அதுவே சரியாயிடும். இதுக்காக நீங்கள் வந்து இவங்க சொல்லிட்டாங்க, இவங்கனால எனக்கு கை வலி வந்துருச்சு, கால் வலி வந்துருச்சு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து கொஞ்ச நேரம் இருக்கும், மீறி போனால் ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் தானாக சரியாயிடும். இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. தாராளமாக எல்லாருமே இதை செய்யலாம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற இந்த தேவையில்லாத எனர்ஜிஸ் கிட்ட இருந்து விடுதலை ஆயிக்கோங்க. ஸோ இது டெம்ப்ரவரியாக உங்களை வந்து ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். என்னோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.